வணக்கம். இந்த வீடியோல வந்து எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற அல்கோ ட்ரேடிங் ஆப் எப்படி டெவலப் பண்ணணும் யூசிங் Node.js அண்ட் ஐசிஐசிஐ டைரக்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோல டுட்டோரியல்ல பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ அந்த ஆப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு சிஸ்டம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு போர்ஷனில் பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம சிஸ்டம் என்னென்ன தேவை, செட்டிங் வந்து டெவலப் பண்ணிடணும். இந்த ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட என்னென்ன என்விரான்மெண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வேணும். அதுக்கப்புறம் நோட் ஜேஎஸ்ங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட். நோடுங்கிறது ஒரு சர்வர் ஸ்கிரிப்ட். சர்வரில் ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் Node.js. அப்புறம் நமக்கு தேவையான லைப்ரரிஸ் ஃபைல். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுபோக ஏபிஐ நம்ம ஏபிஐ மூலமாக நம்ம வந்து ப்ரோக்கர் மூலமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணவோ இல்லைனா மார்க்கெட் டேட்டாவை ரீட் பண்ணவோ முடியும். ஸோ அந்த ஏபிஐங்கிறது அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ். நம்மளோட ப்ரோக்ராமும் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட சர்வர் அண்டு ப்ரோக்கரோட சர்வர் கூட நம்ம எப்படி இன்டராக்ட் பண்ணுறது, அதாவது இன்பிட்வீன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ், 2 ப்ரோக்ராமுக்குள்ள இன்டர்ஃபேஸ் மாதிரி. ஸோ அந்த ஏபிஐ மூலமாக எப்படி ட்ரேட் பண்ணணும், ஸோ அதோட கீ டோக்கன், அதோட சீக்ரெட் கீ எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஆன்லைனில். ஸோ அதோட லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க உங்கள் சிஸ்டத்தில். நான் ஆல்ரெடி என்னோடய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதேமாதிரி நோட் ஜேஎஸுமே நீங்கள் இது ஓப்பன் சோர்ஸ் தான். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதையுமே இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் விசுவல் ஸ்டுடியோ கோட் போய் இந்த இதில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ அதேமாரி Node.js அந்த வெப்சைட்டில் போயிட்டு இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கு ஐசிஐசிஐ டைரக்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னா, ஸோ அதில் வந்து எப்படி நீங்கள் ஏபிஐக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இதில் காட்டுறேன். ஸோ அந்த செக்ஷன் பார்க்கலாம். இந்த யூஆர்எல்ல வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அந்த யூஆர்எல்ல டைப் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா அந்த யூஆர்எல் வந்து வரும். ஸோ இதில் லாகின் பண்ணணும். ஸோ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ உங்களோட ஸோ இதில் போயிட்டிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆப்னு ஒரு டேப் இருக்குது பாருங்கள், அதில் போயிட்டு ஸோ இதோட ஏபிஐயில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குன்னு இதில் காட்டியிருக்காங்க, இதோட ஃபியூச்சர்ஸ் என்னன்ட்டு. இதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் சார்ஜஸ் தான். ஸோ அதேமாதிரி 1 செகண்ட் டேட்டாவை நீங்கள் ஆன்லைனில் எடுக்க முடியும். அதேமாதிரி ஓஹெச்எல்சி டேட்டா, அதாவது ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் அந்த டேட்டாவை நீங்கள் பர் செகண்ட் 5 மினிட்ஸ் ரேஞ்சில் எடுக்க முடியும். அதுமாதிரி ஹிஸ்ட்ரிக்கல் டேட்டா எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி செக்யூர், இது வந்து ஏபிஐ கீ, சீக்ரெட் கீ அண்ட் டோக்கன் அது மூலமாக பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த ஏபிஐ மூலமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0 ப்ரோக்கேஜ். இதில் ப்ரோக்கேஜே கிடையாது. ஸோ உங்களோட பிரேக் இவன் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஏபிஐ மூலமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நான் அல்கோ ட்ரேட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்படி கொடுத்துடுங்க. ஸோ இந்த HTTPS // போட்டு இந்த 127.0.0.1 அப்படின்னு கொடுத்துடுங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னா, நம்ம இது வந்து லோக்கல் ஐபின்னு சொல்லுவாங்க டெவலப் பண்ணுறதுக்கு. நம்மளோட லோக்கல் சிஸ்டத்திலே டெவலப் பண்ணுறதுனால லோக்கல் ஐபி. நீங்கள் எது சர்வரில் ஹோஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த சர்வர் அட்ரஸ், அந்த யூஆர்எல் நீங்கள் இதில் கொடுக்கணும். ஸோ அது நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் டெவலப் பண்ணுறதுனால நீங்கள் 127. இது கொடுத்துடுங்க. இது கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இந்த நேமில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, ஸோ அல்கோ ட்ரேட் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுக்கேன். ஸோ வந்துட்டா, இப்போ அல்கோ ட்ரேடுன்னு ஆப் இதை நம்ம டெலிட் பண்ணிடுறேன். ஸோ வேண்டாம். ஸோ இப்போ இதான் அல்கோ ட்ரேட். இதான் ஏபிஐ கீ அண்ட் சீக்ரெட் கீ நமக்கு ஜென்ரேட் ஆகிடு. இது போக நமக்கு ஒன்று வேணும், டோக்கன் வேணும், டோக்கன். ஸோ இந்த ரெண்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஒரு நோட் பேடில் இதெல்லாம் ஏதாவது சீக்ரெட் கீ எதுவுமே நோட் பேடில் நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம செக்ஷன் டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்ண பார்க்கணும். இதில் ஒரு லாகின் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து ஓப்பன் ஆகும். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஆர்எல்ல செட் பண்ண ரீடைரக்ட் யூஆர்எல் நம்ம செட் பண்ணதில் இப்போ வந்திருக்கு பாருங்கள். இதில் 127.0.0 லாகின் போட்டு அப்புறம் ? ஏபிஐ செக்ஷன் அப்படின்னு இருக்கா. இதான் செக்ஷன் டோக்கன் கீ. இந்த செக்ஷன் டோக்கன் கீயை நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. ஸோ இதை ஒரு நோட் பேடில் நான் நோட் பண்ணிவிடுறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே.
இப்போ நமக்கு வந்து ஏபிஐ கீ, சீக்ரெட் கீ அண்ட் செக்ஷன் டோக்கன் இதில் கிடச்சிட்டு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஆல்ரெடி நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிட்டுருங்க கோடை. இப்போ நீங்கள் அந்த கோடை எடுத்தீங்கன்னா, விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் வந்து இதில் வந்து Node.js ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கு வந்து டெர்மினல் போயிடுங்க. டெர்மினலில் போயிட்டு நியூ டெர்மினல் இதில் கொடுத்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ண ஃபோல்டரை இப்போ நம்ம மாற்றிக்கலாம். சிடி ஸ்லாஷ் போட்டிங்கன்னா சிடி இப்போ நான் டி டிரைவுக்கு மாற்றிக்கிட்டேன். மாற்றிட்டு இப்போ வந்து ஒரு புது டைரக்டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்கோ ஆப் அப்படின்னு நான் பண்ணுறேன். ஸோ அல்கோ ஆப்னு க்ரியேட் ஆகிட்டு, ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோட பாத் வந்து டி டிரைவ் அல்கோ பாத். இப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா Node.js ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதில் நீங்கள் நோடுன்னு அடிச்சுட்டு -vன்னு அடிச்சிங்கன்னா, ஸோ உங்களுக்கு அதோட வெர்ஷன் இதில் காட்டணும். காட்டினா உங்களுக்கு Node.js வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 20.17 வெர்ஷன் இப்போ ரீசெண்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி npm அப்படின்னு போட்டு அது வெர்ஷன், அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜர் இதுவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 10.8 வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ எனக்கு வந்து Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கு, என் நோட் பேக்கேஜ் மேனேஜர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை, நான் ஆல்ரெடி ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இதில் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ட்ரபிள் ஷூட் பண்ணுங்கள். இப்படி இன்ஸ்டால் ஆகிட்டு பிரச்சனை போது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் வந்து நம்ம வந்து டெவலப்பர் டாக்குமெண்ட் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஏபிஐ பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எஸ்டிகே இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதிலே நிறையா லாங்குவேஜ், அதர் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. பைத்தான், எஸ்டிகே, சி ஷார்ப்பு, ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணதால் அதை இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ அதோட டெவலப்பர் டாக்குமெண்டேஷன் இதில் இருக்கும் இந்த யூஆர்எல்லில். இதுதான் டெவலப்பர் டாக்குமெண்டேஷன். அதில் எப்படி இந்த லைப்ரரி ஏபிஐ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு npm இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். பொதுவாகவே நீங்கள் வந்து npm இல்லை கீழே எடுத்து பாருங்கள், இன்ஸ்டால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா npm இன்ஸ்டால் ப்ரீஸ் கனெக்ட். ஸோ இது வந்து ஒரு நோட் பேக்கேஜ் மேனேஜர். இதை நம்ம npm மூலமாக நம்ம அந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிடுதோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்டர் பண்ணிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகும். ஸோ அல்கோ ஆப் டி டிரைவில் அல்கோ ஆப் அப்படிங்கிற ஃபைல் பாத்தில் இதை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா கோட் ரன்னர்ன்ட்டு. நீங்கள் அந்த கோட் ரன்னரை நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் வரது பாருங்கள் ரன் பட்டன், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்னா இதில் போய் எக்ஸ்டென்ஷன் இருக்குல்ல, இந்த மெனு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கோட் ரன்னர் டைப் பண்ணிங்கன்னா வரும் இந்த எக்ஸ்டென்ஷன். இதை இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு கோடை ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு ஃபைலில் போய் நியூ டெக்ஸ்ட் ஃபைல் கொடுக்கேன். கொடுத்துட்டு அதை சேவ் பண்ணிக்கிடுதேன். ஸோ என்னன்னு அதோட பாத்தில், நம்மளோட ஆப்போட பாத்தில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அல்கோ ஆப், அதில் வந்து index.js அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கிடுதேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னு வச்சு சேவ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து கோடிங் தான். ஸோ எதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து அதோட எப்படி ஏபிஐ யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து வேரியபிள் ப்ரீஸ் கனெக்ட் ரிக்யூட் அப்படின்னு நம்ம அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட ஏபிஐ கீ நம்ம ஆல்ரெடி இதில் நமக்கு என்ன தேவைன்னா, ஸோ நம்மளோட ஏபிஐ கீ அண்ட் சீக்ரெட் கீ, அதே மாதிரி டோக்கன் தேவைப்படும், செக்ஷன் டோக்கன். இந்த மூணுமே நமக்கு தேவை. ஆல்ரெடி இந்த மூணுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் ஏபிஐ கீ, சீக்ரெட் கீ, டோக்கன். இந்த மூணையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம்.
ஸோ இந்த 3யுமே வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் இப்போ அதோட ஃபங்க்ஷன் நேம் வந்து மெயின். ஸோ பேராமீட்டர் எதுவுமே இல்லை. ஸோ என்னென்னா ஃபங்க்ஷன் நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இதான் ஒரு அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வந்து ஏபிஐ யூஸ் பண்ணி என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எதுக்குன்னா நம்ம வந்து டேட்டா வந்து சர்வர்லேருந்து எடுப்போம், லாங் ரன்னிங் டாஸ்க்லாம் பண்ணுவோம். ஸோ ஒரு டாஸ்க் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு டாஸ்க் அதால் இன்டரப்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து பிளாக் ஆகாமல் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அந்த அசிங்க்ரோனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு கீவேர்டு என்னென்னா ASYNC, அதேமாதிரி வெயிட் அண்ட் ப்ராமிஸ், இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணும் நம்மளோட எந்த ஆப்ரேஷனும் பிளாக் ஆகாமல். ஸோ கரெக்டாக அந்த ஃப்ளோவில் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஏபிஐ யூஸ் பண்ணி பண்ணுறதுனால. பண்ணியாச்சு. ஸோ என்றைக்குமே எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரை கேட்ச்னு அந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ட்ரை அப்புறம் கேட்ச். இப்போ நம்ம ஏதாவது நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணுறதுனால, ஏபிஐ மூலமாக கால் பண்ணுறதுனால நம்ம எரரை கேப்சர் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ஸோ மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸோ கோட் ரன் ஆகிட்டு ஹலோ வேர்ல்டு கோடு வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டு, அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிட்டு உங்களோட உங்களோட பாத்தில் ப்ராப்பராக ரன் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்ட்டு இப்போ இதை கிளிக் பண்ணால் ரன் ஆகிட்டு ஈஸியாக. ஸோ இதுலனா நீங்கள் வந்து டெர்மினலில் போய் அந்த பாத்தை வச்சு நீங்கள் ரன் பண்ணணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை விட இது பெட்ரு. இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினலில் போய் இதே டெர்மினலில் பண்ணதாக இருந்தால் ஸோ இது டெர்மினலில் போய் இப்படி ரன் பண்ணணும். நோடுன்னு டைப் பண்ணிவிட்டு index.js. ஸோ இதை நம்ம பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் டைப் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ அதனால் கோட் ரன்னருங்க எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி ஸோ நான் இதில் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இனிமேல் நான் ஒன்று என்னென்னா நம்மளோட ஏபிஐ கீயை வந்து ஃபங்க்ஷனில் எப்போவுமே தேவைப்படும். அதனால் நம்ம வந்து அதை எப்போவுமே நம்ம வந்து காமனாக ஓப்பனாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபைல் நான் இதில் இது பண்ணுறேன். ஸோ அதை சேவ் பண்ணும்போது என்னென்னா அது கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு நம்ம சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி இதில் நம்ம எடுத்து வச்ச இது இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன்ஸ். இந்த டோக்கன் ஆல்ரெடி நம்ம ஜென்ரேட் பண்ணோம்ல டோக்கன், அந்த டோக்கன் இதில் இது பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து ஏபிஐ கீ. ஸோ அந்த ஏபிஐ கீ 37. ஸோ அந்த ஏபிஐ கீயை காப்பி பண்ணிவிடுதேன். ஸோ ஏபிஐ கீயை காப்பி பண்ணி இங்கே வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி சீக்ரெட் கீ இதையுமே நான் இங்கே அசைன் பண்ணிட்டேன். ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமில் எப்படி இந்த ஏபிஐ கால் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி இந்த ஏபிஐ கால் பண்ணி நம்மளோட நம்மளோட எக்ஸ்சேஞ்சிலேருந்து எப்படி என்எஸ்சியோட வேல்யூவை நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து இப்போ வந்து என்னென்னா ஸோ முதல்ல நம்ம வந்து என்னென்னா அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிடுறோம். ஓகேவா? இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம கான்ஃபிக் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிடுறோம். கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஸோ இதில் நம்ம அந்த ஏபிஐ கீ சீக்ரெட் கீ எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிடுறோம். ஏபிஐ கீ அண்ட் ஆப் சீக்ரெட் செக்ஷன் டோக்கன்ஸ், இந்த 3யுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கிடுறோம். ஸோ இந்த 3யுமே இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த 3யுமே இம்போர்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம வந்து என்னென்னா அந்த ப்ரீஸ் ஏபிஐ உள்ள டிக்ளேர் பண்ணுறோம் கான்ஸ்டன்ட். ஓகே,
நீங்கள் என்பிஎம் பேக்கேஜ் மேனேஜர் மூலமாக நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த லைப்ரரி ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் உள்ளே வரும். ஸோ அதனால் ஷார்ட்டாக ப்ரீஃப்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு நியூ ப்ரீஸ் கனெக்ட் அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த டாக்குமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன இருக்கலாம், நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க, நான் கான்ஸ்டன்ட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்டையர் அப்ளிகேஷன்லையுமே இதான் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதில் வேரியபிளாக பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதே தான் இது அவங்க இந்த டாக்குமெண்டேஷன் படி நான் பண்ணியாச்சு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை டிக்ளேர் பண்ணியாச்சு. மெயின் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். மெயின் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ இந்த ட்ரை கேட்சுக்குள்ளே நீங்கள் என்றைக்குமே ஒரு புதுசாக கோடிங் பண்ணும்போது ட்ரை கேட்சில் பண்ணுங்க. ட்ரை கேட்சுக்குள்ளே எழுதுங்க. ஸோ அப்போ தான் ஏதோ எரர் த்ரோ பண்ணாலும் உங்களால் பக்கை கிளியர் பண்ண முடியும். எரரை ஐடென்டிஃபை பண்ணி கிளியர் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிளில் டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்து ரெஸ்பான்ஸ், ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் தான் வந்து வேரியபிள் நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அது என்னென்னா, ஸோ இப்போ நான் ஏபிஐ கால் பண்ணுறேன். அவைட்ங்க மூலமாக ப்ரீஸ் இதில் வந்து ஜென்ரேட் செக்ஷன்ஸ் முதல்ல ஜென்ரேட் செக்ஷனை பண்ணணும். ஜென்ரேட் செக்ஷன் பண்ணிட்டு இப்போ என்னென்னா அதில் வந்து ஆப் சீக்ரெட் அப்புறம் செக்ஷன் டோக்கன். ஸோ கன்சோலில் போய்ட்டு டாட் லாக் ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னு கிளியர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த கன்சோலை எடுத்து விடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட ஏபிஐக்கு அதோட இது வந்து நம்மளோட ப்ராப்பராக இதாக இருக்கா அப்படின்ட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா ஏபிஐ கால் பண்ணுறது. ஸோ ஏபிஐ கால் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஜென்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ நமக்கு வந்து செக்ஷன் ஜென்ரேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிட்டு லாகின் பண்ணி அத்தென்டிகேஷன் எல்லாமே. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் படி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஸோ ப்ரீஸ் கனெக்ட் வெப் சாக்கெட் கனெக்ட் அதில் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு கால் பேக் டு ரிசீவ் டிக்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறோம். அந்த டிக்கு ஆன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது வந்து டோக்கன், இது வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு டோக்கன் வந்து அசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் என்ன பண்ணுற போகிறேன்னா 35,000, இது 35,000 ஒன்றும் இல்லை, நிஃப்டியோட டோக்கன் வேல்யூ. ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது ஸோ இதான் நிஃப்டியோட வேல்யூ. இந்த செகண்ட்ஸ் எவ்ரி செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். மார்க்கெட் டேட்டா ரீட் ஆகுதா உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள், ஓப்பன், ஹை, லோ, இந்த செகண்ட்ஸில் என்ன வேல்யூவில் சேஞ்சஸ் ஆகிருக்கு, அதோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு காட்டும். இது நிஃப்டி ஃபியூச்சர், செப்டம்பர் ஃபியூச்சரோட வேல்யூ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன், லாஸ்ட், ஹை, லோ, செல்லிங் ப்ரைஸ், செல்லிங் குவான்டிட்டி எல்லாம் உங்களுக்கு வருது. ஸோ இதுமாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மார்க்கெட் டேட்டாவை ரீட் பண்ணியாச்சு பை யூஸிங் ஏபிஐ. ஏபிஐ மூலமாக இப்போ ஸ்டாப் பண்ணுவேன். ஸோ இதே வந்து நீங்கள் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா அந்த சிண்டெக்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்டர்வல் டைத்தையும் மாற்றிக்கலாம். ஸோ இன்டர்வல் இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸோ இன்டர்வல் வந்து 1 minutes இல்லை 1 minutes கூட வைக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 minutes ரன் பண்ணால் ஃபார் எவ்ரி மினிட்ஸ் கேண்டில் வந்து OH மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதான் மினிட்ஸ் கேண்டில். இன்டர்வலில் வந்து 1 minutes கேண்டிலில் எக்ஸ்சேஞ்ச் கோட், நிஃப்டி, எக்ஸ்பைரி டேட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டைமில் மார்க்கெட் வேல்யூ என்னவாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மார்க்கெட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதுவுமே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ மார்க்கெட் வேல்யூ வந்து நிஃப்டி ஃபியூச்சர் இதில் வந்து காட்டுது. இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் இதான். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எக்ஸ்பைரியில். ஸோ நம்ம ஏபிஐ மூலமாக அதோட வேல்யூ வந்து ரீட் பண்ணியாச்சு நம்ம நோட் ஜேஎஸ் ஸ்கிரிப்டில். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது பாருங்க, நிஃப்டி சாரி. ஸோ அது கிஃப்ட் நிஃப்டி, ஆக்சுவலாக அது கிஃப்ட் நிஃப்டி, இதான் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இப்போ அது சேம் வேல்யூ தான் இருக்குது பாருங்கள், 742ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நிஃப்டி ஃபியூச்சர், நிஃப்டி கரண்ட் நிஃப்டி வந்து கூட இருக்குது, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, என்னன்னு தெரில. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபர்தராக எப்படி நம்மளோட அல்கோ ட்ரேடிங்கை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.